ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கதல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பெஷலான மவுத் வாட்டரிங் ரெசிபியை பண்ண போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, அன்னாச்சி பழத்தை கில் பண்ண போகிறோம். சரியா? அன்னாச்சி பழம்னோடனே சில பேருக்கு டவுட் வரலாம், அன்னாச்சி பழம் சுட்டால் நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணினா நீங்கள் திரும்ப திரும்ப தான் செய்வீங்க. ஃபஸ்ட்டு அன்னாச்சி பழத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கில் பண்ணால் நல்லா வரும். அன்னாச்சி பழம் சம்மர் சீசனில் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். அன்னாச்சி பழம் சாப்பிட்டா பாடிக்கு ப்ரெஷர் மட்டும் இல்லைங்க, டைஜஷன், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் விட்டமின் சியில் நிறைய இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கூட அதிகமாக இருக்கிறதுனால பழம் மாதிரி சாப்பிட்லாம். இந்த மாதிரி கில் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். சரி, இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட் நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துப்பீங்க, கொஞ்சம் சால்ட்டு, ஸ்வீட் இங்கே சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை ஹனி இருந்தால் நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ சர்க்கரை மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஒரு லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க புழிஞ்சு, அது நல்லா புளிப்பு சுவை தரும். ஸோ ரொம்ப டேங்கியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரும். அப்புறமா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கில் பண்ணதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. மசாலா ரெடியானதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பீஸும் எடுத்து நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ எல்லா பீஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மேரினேட் பண்ணி வச்சுப்போம். நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாவே நம்ம பைனாப்பிளில் இறங்கியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் இப்போ பைனாப்பிள் உங்கள் வீட்டில் இருக்கா? ஸோ கண்டிப்பாக அந்த டிஷ் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்வீட்டு, அந்த லெமனுடைய ஃப்ளேவர், டேங்கி ஃப்ளேவர், கில் பண்ணுறதுனால நம்ம ஓடிச்செல்லாம் கில் பண்ண போகிறோம். இப்போ நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது நம்ம பைனாப்பிள் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ கில் பண்ணலாம். கில் பண்ணதான் நீங்கள் அதில் கில் போடலாம், இல்லாட்டி நார்மல் தவாலோட கில் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஓடிஜில் தான் பண்ணுறேன். நீங்கள் இதில் கூட தோசை கலந்தால் அதில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கில் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு கேரமல் ஸ்மெல் வருங்க. ஸோ அதுதான் இந்த ரெசிபியோட சரியான ஹைலைட்டு. நம்ம போட்டு சுகர் போட்டுக்கோங்கள, அது கேரமலைஸ் ஆகும். ஸோ பைனாப்பிள் ஜூஸ் வெளியே வரும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நாக்கு ஊறும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஃபேவரட் பைனாப்பிள் டிஷ் என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பைனாப்பிள் நல்லா கில் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு 5 minutes கழிச்சு நம்ம பைனாப்பிள் எடுத்துகிட்டு உள்ளேருந்து அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு ஒரு லைட்டாக ஆயில் வாஷ் பண்ணுங்கள். ஆயில் நீங்கள் பட்டர், கீ கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஜென்டலாக ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்து எல்லா பக்கமும் எல்லா பீஸ்லையும் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நான் கீழே உங்களுக்கு பாட்டமாக வரும் ஃபயர் வரும், மேலேயும் ஃபயர் வரும். எல்லாத்தையும் ஒவ்வொரு பீஸாக திருப்பி விட்டுருவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக திருப்பி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடிக்கடி கிரில் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி விட்டு நம்ம மேல் ட்ரைவில், ஸோ இந்த பீஸும் நல்லா கிரில் ஆகணும், அதனால் நான் மேல் ட்ரைவில் வைக்கிறேன். ஒரு 5 minutes மறுபடியும் நம்ம கில் பண்ணுவோம். ஸோ கில் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பைனாப்பிள் கில் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு கம்பி எடுத்து இதை நான் இப்போ நம்ம இதை கேஸில் கில் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் நமக்கு கேஸில் ஹீட் பண்ணி சாப்பிட சொல்ல. நான் நல்லா கேஸில் ஒரு 2 minutes கில் பண்ணுறேன் எல்லா பக்கமும். இப்போ நம்ம பைனாப்பிள் கில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு, லைட் ஸ்மோக்கி ஃப்ளேவரும் வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பிளேட்டில் வச்சுட்டு ஒரு லெமன் வெஜ்ஜை வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்வீட் டேஸ்ட் வரும், அடுத்தது ஸ்பைசி கிக் வரும், அப்புறம் லெமன் ஜூஸோட டேங்கி ஃப்ளேவர் தான். அதுக்கப்புறம் நம்ம கில் பண்ண அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் காம்போவாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைனாப்பிள் கில் ரெசிபி சூப்பராக பண்ணியாச்சு. சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இது. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்மளை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.